வுட்ல தான் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறேன். இப்போ எல்லாருமே ஹெட் பாக்ஸு அந்த மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்க உலகத்துக்கு இன்றைக்கி என்னென்ன தேவைப்படுது? ஒரு மனிதர் சராசரியாக ஒரு செல்ஃபோனை வைக்கணும், ஒரு டேப்லெட் வைக்கணும், எவ்ரிடே ஜொல்லு இந்த மாதிரி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அங்கங்கே வச்சுட்டு தேட வேணான்றதுனால இதை இங்கேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ நீங்கள் பார்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைகளை வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு அது மாதிரி இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இது வந்து கிங் சைஸ் பெட்டு, இதோடைய சைஸ் வந்து கிங் சைஸ் பெட்டு. அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த கலர் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நான் இப்போ இதை வால்நட் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் டீ குட் ஃபினிஷிங் பண்ண சொன்னாலும் நான் டீ குட் பண்ணுவேன். ஹனி ஃபினிஷிங் கேட்டால் ஹனி ஃபினிஷ் சொன்னேன். ஏன் நீங்கள் கஸ்டமருக்கு டீகோ பெயின் கேட்டால் கூட நான் அடித்து கொடுத்துருவேன். ஏன்னா இதை தயாரிக்கிறதே நாங்கள் தான், எங்கள் நிறுவனத்தில் தயாரித்து தான் நாங்கள் விற்கிறோம். எங்கேயும் வாங்கி நாங்கள் விற்கிறது இல்லை. இது ரெண்டுமே சோபா தான், 3+ சிங்கிள் ரெண்டுமே சோபா தான். பேருன்னு சோபான்றதா இதில் நேமை மாற்றுறோம். ஏன் நேமை மாற்றுறோம்னா அந்த பொருளுக்கான இதை குவாலிட்டி ஒரே குவாலிட்டி கொடுத்தாலும் அந்த பொருளுக்குன்னு ஒரு பொருளுக்குன்னு மரம் எவ்வளோ செலவு பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக போட்டிருப்பேன், இதில் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தி போட்டிருப்பேன், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் குஷன் போட்டிருப்பேன், இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் குஷன் போட்டிருப்பேன். இதில் இந்த குஷன் ஏன் போடுறோம்னா இது வந்து ஹெட் வரைக்கும் ரெஸ்ட் ஆகும். ஆனால் குவாலிட்டி ஒன்று தான், குஷன் தான் பெருசு. அப்போ வந்து என்ன ஆகுனா இதில் பார்த்தீங்கன்னா மரம் நான் செலவு பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்கியூபிக் கம்மியாக செலவு பண்ணுவேன். இதுக்கு வந்து ஸ்கியூபிக் ஜாஸ்தி செலவு பண்ணுவேன். இதை பாருங்கள், இந்த சைடில் எந்த மரமும் என்றைக்குமே வளையாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், பெரிய லாக் எடுத்து இதை கட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி, அதாவது பெண்ட் ஆகிறதுனால இதை கட் பண்ணி தான் இந்த டிசைன் கொண்டு வரோம். எல்லாமே ஒரே மரம். இதில் என்னென்னா நாங்கள் இங்கே எதுவுமே ஸ்க்ரூ ஃபிட்டிங் கிடையாது, எல்லாமே துளை அடித்து ஆணிலாம் அடிக்காமல் துளை அடித்து அதை வந்து அப்படியே நாங்கள் ஃபிட் பண்ணுறனால இதில் ஏதாவது ஒரு இந்த பீஸ் வந்து கிராக் ஆகிட்டா கூட மேனுஃபேக்சரில் இந்த டோட்டல் இதையும் நான் மாற்றி தான் கொடுக்கணும் கஸ்டமருக்கு. இதில் ஒன்று கிராக் ஆனாலும் பெருசாக வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு பீஸ் பார்ட்டை மட்டும் என்னால் சரி பண்ணி கொடுக்க முடியாது கஸ்டமருக்கு. நான் லைஃப் கேரண்டி சொல்லி விற்கிறேன். அப்போ இந்த ஒத்த சேர் ஃபுல்லாகவே நான் ஃப்ரீயாக தான், மறுபடியும் ஃப்ரீயாக இல்லை, அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். இப்போ இது ஒரு மாடலு, இதுனா மரம் கம்மியாக ஸ்கியூபிக் கம்மியாக இருக்குது, இது ஒரு மாடலு, இது ஒரு மாடல். இதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் பட்ஜெட்டில் வரும், ரீசனபிளான பட்ஜெட் ரேட்டில் வரும். அதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். காரணம் என்னென்னா மரம் ஜாஸ்தி. இது பாருங்கள், இப்போ நான் இதுக்கு குஷனே போடலை. ஏன் குஷன் போடலைன்னா எல்லாம் என்ன செய்வாங்க, அவுட்டரில் நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டு இன்னர் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நான் எல்லாமே காட்டுவேன். அது மாதிரி திக்னஸ் பாருங்கள், இதில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங், நான் இடையில வந்து எக்ஸ்ட்ரா சட்டம் கொடுக்க மாட்டேன். இதில் கொடுக்குற சட்டமே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா